கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த டிசம்பர் மாதம் முழுவதிலும் நாம் விசேஷமாக கர்த்தரை நன்றாய் துதிப்போம். உங்களுக்கு எப்போலாம் நேரம் இருக்கோ அப்போல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா கைத்தட்டி பாடல்களை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் இம்மட்டும் 11 மாதங்களும் நம்மை அருமையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். இந்த டிசம்பர் மாதம் முழுவதிலும் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற மாதமாக நாம் கொண்டு அவரை நாம் துதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது எங்க இருந்துச்சு? அது தேவனிடத்தில் இருந்தது, தேவனாகவே இருந்தது. அது பாருங்க, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆனா 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இங்க பாத்தீங்களா, இது கிறிஸ்து ஜனிப்பிக்கப்பட்ட விதம். தேவனுக்குள்ளே அவர் வார்த்தையாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் நீர் என்னுடைய குமாரன் என்று சொல்லி அவர் ஜனிப்பிக்கிறார் என்று பார்க்கின்றோம். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லுகின்றார். அவர் தேவனோடு இருந்தார். அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டாவதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கொலோசையர்ல கூட அழகா எழுதப்பட்டிருக்கு, சகலமும் அவருக்குள்ளும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து தான் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இயேசு மகாராஜா அவர் வார்த்தையாகி அவர் மாம்சமாக அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கின்றோம். ஆதியிலே ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்த பொழுது ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 15வது வசனத்தில் தேவன் சொல்லுகின்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்போ ஆதியில மனுக்குலம் பாவத்துல விழுந்துருச்சு. எப்படி ஆகிய இவர்களை மீட்டு எடுக்கணும்? இல்லைனா தேவன் என்ன நோக்கத்தோடு மனுஷரை பூமியில உண்டாக்கினாரோ அந்த மனுக்குலம் முழுவதும் அப்படியே சந்ததி சந்ததியாக திரளான ஜனங்கள், கொடியான ஜனங்களுமே அப்படியே பாவத்திற்குள்ளாகி அவங்க நித்திய ஜீவனை இழந்து போயிடுவாங்க என்று சொல்லி அன்றைக்கு தேவன் ஒரு முடிவு எடுத்தார். பிசாசின் தலையை அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்கிறார். யாருன்னா அவர் தமது குமாரனை குறித்து அவ்விதம் அன்று சொன்னார். ஏற்ற நேரத்தில் பாருங்களேன், சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து இந்த பூமியில சிறு பாலகனாக அவதரித்தார். வார்த்தையாகி அவர் மாம்சமாகி பூமியிலே அழகாய் அவர் பிறந்தார். மனு உருக்கொண்டு பிறந்தார். எதற்காக? பிசாசின் தலையை நசுக்க, நம்மை மனு குலத்தை ரட்சிக்க, மீட்டு எடுக்க, நித்திய ஜீவனை கொடுக்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு மகாராஜா இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கின்றோம். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று அதே அதிகாரத்துல திரும்பவுமாய் சொல்லப்படுகின்றது. யோவான் 1:9, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த ஒளி, அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி, அவர் எவரையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். தேவனோடு இருந்தார். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் அவர் மனு குலத்திற்காக தன்னையே அவர் பலியாக கொடுக்க அவர் பூமியில பிறந்தார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துமஸ் என்றாலே தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது, அவருடைய அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்ததை நமக்கு உணர்த்துகின்றது. அப்போ கிறிஸ்துமஸ் என்றாலே நம்ம அன்பை கொடுப்பது தான். அப்போ மனு குலத்திற்காக தன்னையே கொடுத்த இயேசு மகாராஜாவினுடைய அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு செல்வதில் விசேஷமாக இந்த டிசம்பர் மாதம் இன்னும் தீவிரமாய் செயல்படுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலும் கூட
நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்றோம். இது அந்த டிசம்பர் என்றாலே கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இந்த மாதத்தில் ஆண்டவரே கிறிஸ்மஸ் கேரல்ஸ் மற்றும் ஆண்டவரே பலவிதமான நிகழ்ச்சிகளை கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே எல்லாரும் முயன்று நிற்கிற இந்த நாட்களில் நீர் உடைய பிள்ளைகளை நீர் நினைப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.